ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எந்த மாதிரி சேவிங்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேமிப்புங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அது ₹1 கூட நம்ம சேமித்து வைக்கலாம். நான் வேலைக்கே போகிறதில்ல, வீட்டில் இருக்க, எனக்கு எந்த சம்பளமும் கிடையாது, எந்த பணமும் என் கைக்கு வராது நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு செலவுக்கு ஹஸ்பண்ட் சேலரி வாங்கணுன்னு நம்ம கையில் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு, இதுலையெல்லாம் ஒரு ₹200 ₹100 மிச்சம் கிடைச்சா கூட நம்ம சேமிக்க தான் பார்க்கணும். தேவையில்லாத எந்த செலவுக்குமே போயிடக்கூடாது. அப்படி தான் இப்போ வரைக்கும் நான் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு வரேன். நம்ம கையில் அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு நகைச்சீட்லேயோ இல்லை ஒரு சீட்டு மூலியமாகவோ வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே வரலாம். அது ஒரு 10 மாதம், ஒரு வருஷம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டாக வந்து கைக்கு கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ₹100 கூட நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் கட்டிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு கைக்கு கிடைக்கிற காசெல்லாம் கொண்டு போய் அதில் கட்டிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் அப்படியே இருக்கும். நமக்கு ஏதாவது தேவைன்னு வரும்போது நம்ம யார்கிட்டையுமே போய் நிற்க வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியமும் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதும் இல்லை. நான் வந்து அப்படி பார்த்து என் கைக்கு கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அமௌண்ட் தருவாங்க. இல்லைனா வந்து எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போனால் ஏதாவது ஒரு ₹100 கையில் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி பாட்டில் இருக்க சில்லறை பார்த்திங்கன்னா, நான் கிச்சனில் எப்போவுமே இந்த கண்ணாடி பாட்டில் வச்சுருப்பேன். எந்த சில்லறை கிடைச்சாலும் நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் அந்த கண்ணாடி பவுலில் போட்டுருவேன். இதில் கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ₹150 ₹150 மேலே இருக்கும். இதை நான் என்ன பண்ணுவேன்னா, எதுக்காவது சேஞ்ச் இல்லை அப்படிங்கும்போது இதை எடுப்பேன். இல்லைனா கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவேன். அப்படி இல்லைனா ஒரு ₹300 ₹200 சேர்கிற வரைக்கும் விட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கிக்குவேன். அப்படி இல்லைனா ஒரு ₹300 ₹500 எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இதை கடையில் கொண்டு போய் கொடுத்து நோட்டாக மாற்றி அதை வந்து அப்படியே தனியாக இன்னொரு உண்டியல் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் போட்டுருவேன். இந்த மாதிரி சில்லறையை எடுத்து வைக்கிறது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆத்திர அவஸ்தைக்கு உதவும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் நகைச்சீட்டு தான் போட்டிருக்கேன். என்னால் நகையே வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த நகைச்சீட்டு போட்டு கண்டிப்பாக 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த நகை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா காயின் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த நகைச்சீட்டு பார்த்திங்கன்னா மாதம் ₹1000 பே பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து மாதம் ₹3000 பே பண்ணுற மாதிரி தான் வந்து சிட்டு போட்டிருக்கேன். இது வந்து அவரும் நானும் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடியுதா, எவ்வளோ சேலரி வருதோ அதில் கண்டிப்பாக கொண்டு போய் நகைச்சீட்டுக்கு ₹3000 மாதம் கட்டிடுவோம். ஏன்னா இப்போ இருக்க ரேட்டுக்கு நம்ம தங்கம் வாங்கினோன்னா கண்டிப்பாக நம்ம சேர்த்து வச்செல்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி மாதம் ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒதுக்கி மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த நகைச்சீட்டு பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கு மாதம் 3000 கட்டும்போது நம்ம கையில் 12 மாதம் முடியும் போது ₹36,000 இருக்கும். சிட் அமௌண்ட் நம்ம பே பண்ண போகும்போது அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதோட கிராம் வந்து நம்ம சிட்டில் ஆட் ஆகிக்கும். 12 மாதம் கழித்து நம்ம ₹36,000 கட்டியிருப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம 3 கிராம்லேருந்து 3.5 கிராமுக்குள்ளே நமக்கு தேவையான நகை எடுத்துக்கலாம். ஒரு ரிங் எடுத்துக்கலாம் சின்னதாக, இல்லைனா வந்து கம்மல் எடுக்கலாம், இல்லைனா காயினாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நகை மூலியமாக வந்து நம்ம வருஷத்துக்கு 1 கிராம் கூட நம்ம சேர்த்து வைக்க முடியும். சிறு துளி பெருவெள்ளன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமித்து வச்சுட்டு வரும்போது அது ஒரு நாள் நம்மளுக்கு பெருசாக பெனிஃபிட் தரும். இந்த மாதிரி சிட்டு போட்டு கோல்டு வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் நான் சொல்வேன். ஏன்னா கோல்டு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இப்போல்லாம் சிட்டுக்கு நேரில் கொண்டு போய் கட்டணுங்கிறதே இல்லை, ஜிபேயில் கூட கட்டிக்கலாம். நம்ம கடைக்கு போகும்போது வந்து நம்மளுக்கு ரசீது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட் மாதம் கட்டின மாதிரியும் இருக்கும், எந்த சிரமமே இல்லாமல் கோல்டு எடுத்த மாதிரியும் இருக்கும். இல்லைனா இதுக்கு தனியாக ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் ஒன்றா நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ரொம்பவே லாஸ் ஆன மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பேட்னாவே இருக்கும். இந்த மாதிரி சிட்டு போட்டு எடுக்கிற ஆப்ஷன் வந்து ரொம்பவே பெஸ்ட் தான்.
அடுத்தது வந்து ஒரு உண்டியல் தான். இந்த உண்டியல் வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்து யோசிச்சுட்டு கடைசியில் ஃப்ரெண்டு சொல்லி வாங்கிட்டேன். இந்த மணி சேவிங் பாக்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 1 lakh வரைக்குமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 5,000ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்கி 1 வீக் தான் ஆச்சு. இந்த மணி பாக்ஸில் வந்து 5,000 ரூபா சேர்த்து நம்ம எடுக்கும்போது ஏதாவது ஒரு யூஸுக்காகும். ஏன் அந்த மந்தோட 1 மந்த் கோல்டு சிட்டு கூட கட்டலாம், இல்லைன்னா கோல்டு காயின் கூட இது கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வாங்கி வைக்கலாம். இந்த மணி பாக்ஸில் ஒரு மாதத்தில் எப்படியாவது 1,500 ரூபாய்க்குள்ளே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 20 ரூபாயோ 10 ரூபாயாவது போடலான்னு இருக்கேன். இந்த மணி பாக்ஸில் பார்த்திங்கன்னா 10 ரூபா காயின்லேருந்து போடலாம். 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ தீபாவளி அப்போ இல்லை பொங்கல் அப்போல்லாம் ஏதோ ஒரு ட்ரிப் வரும். அதுக்குள்ளே இந்த மணி பாக்ஸில் எப்படியாவது 5,000 ரூபா சேர்த்து நம்ம இதை வச்சு தான் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். எப்படியாவது இந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் சேர்த்திடணும் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இந்த மணி சேவிங் பாக்ஸ்க்கு பின்னாடியே வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேவிங்ஸ் இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் சேவிங்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் பேச ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். பாப்பா வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே உள்ளே வந்து உட்காந்துட்டா, வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு பேனா வச்சு நோட்டில் தான் கிறுக்கிட்டுருக்கா. பாதி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். சரி இதுக்கு மேலே அவளை வச்சுட்டே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பாப்பாவுக்கு வேண்டி வாங்கின உண்டியல் தான். இது வாங்கினதில் நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கீ இருக்கிறத வாங்கியே இருக்கக்கூடாது. நம்ம அவசரத்தில் ஏதாவது தேவையில்லாத செலவுக்கு அமௌண்ட் கையில் இல்லைன்னா இதை கீ போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து ஓப்பன் இல்லாத மாதிரி உடைக்கிற மாதிரி உண்டியலாக இருக்க மாதிரி தான் வாங்கணும் கண்டிப்பாக எப்போ வாங்கினாலுமே. ஏன் வந்து பாப்பாவுக்கு இப்போவே உண்டியல் வாங்கினா அம்மா அப்பா இல்லை வேறு யாராவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பாப்பா கையில் ஒரு 50 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை பாப்பா கையில் கொடுத்து இந்த உண்டியல் எடுத்து போட சொல்லிடுவேன். அப்படி போட்டு வரும்போது அவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே கற்றுக் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் அவங்களும் இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்கும் அமௌண்ட் கையில் இருக்குது நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வராது. அந்த இதுக்கு வேண்டி தான் இந்த உண்டியலை பாப்பாவுக்கு வாங்கினது. இப்போ இருந்தே சொல்லி கொடுத்தா நம்ம அவங்க பெருசாகிற வரைக்குமே அவங்க பணத்தை அவ்வளோ சிக்கனமாக வச்சுக்குவாங்க. எந்த செலவும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருந்துகிட்டே எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு இந்த மாதிரி தான் கொஞ்சம் சேவிங்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்காது. எந்த செலவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நானும் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கேன், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்குது. எதுக்கும் பயந்துக்க வேண்டியதில்லை அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட சேவிங்ஸ் பிளானு. இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.